தலைவர் வந்து நடிகர்னு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ம். அப்படி இப்படின்னு. தலைவர் கடவுள், அவர் சித்தர், அவர் ஒரு ஞானி. காஞ்சிபுரத்துலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என் ஒய்ஃப் வந்து தாயே நீயே துணைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஷூட்டிங்க்கு நான் காஞ்சிபுரத்துக்கு போனேன். அங்கே போகும்போது அவங்க ஷூட்டிங் போயிட்டாங்க. நான் ரூம்லேயே எவ்வளோ நான் அடைஞ்சு கிடக்கிறது. ம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால், அங்கே ஒரு மூக்குசளி சித்தர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னாங்க. ரொம்ப அழுக்காக இருப்பார். நான் அங்கே போய் நிற்கிறேன். அங்கே போய் நின்ன உடனே எல்லோரும் இப்படி பார்த்தாரு. என்னை பார்த்தோன்னே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, என்னை கூப்பிட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார வச்சுன்னு அந்த கோவிலை சுற்றி வந்து இறக்கி விட்டு அப்பா அப்படின்ட்டார். அவர் ஏன் என்னை கூப்பிட்டாரு? ஏன் என்னை உட்கார வச்சு போன்னு சொன்னார்? எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி தான் தலையாட்டி சித்தர். அவர் திருச்சி ஸ்ரீபெரும்பலூரில் ஏதோ மலையில் இருந்தார். பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் இதுதான் நான் சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2 விஷயம். ஒன்று வந்து தலைவர் வந்து நடிகர்னு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு. தலைவர் கடவுள், அவர் சித்தர், அவர் ஒரு ஞானி. அவர் கூட அவர் வாழ்கிற இந்த காலத்தில் நானும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை.